ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விதை போட போகிறோம். நம்ம அவரைக்காய் செடி ஒன்று தான் இருக்குது. அதனால் சரி விதை போட்டு விட்டுறலாம். விதை போட்டோம்னா தைப்பட்டுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு தை மாதத்துக்குள்ளே காப்பு கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ சரி இன்றைக்கி விதை போடலான்னு பண்ணோம். இங்கே பாருங்கள், இது செம்மண், தேங்காய் நார், மண்புழு உரம், அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டோம்னா கொஞ்சம் செடி முளைச்சா அப்படியே எடுத்து நம்ம பேகுக்கு மாற்றிக்கலாம். அதனால தான் இதில் போடுறேன். மண்புழு உரம் செடி கொஞ்சம் நல்லா இதாக வளமாக வர்றதுக்காக, வேப்பம் புண்ணாக்கு வேர்பூச்சி தாக்குதல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக டைரெக்டாகவே விதை போட போகிறேன். ஏன்னா இதில் முளைப்புத்திறன் இருக்குது, அதனால் டைரெக்டாக போடுறேன். ஒரு விதைகளில் முளைப்புத்திறன் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டே புளிச்ச மோரில் ஊற வச்சு காலையில் விதை போடுவாங்க. நான் சீட்ஸ் மாடி தோட்டத்தில் தான் வாங்குவேன். 20 ருபீஸ்க்கு வாங்குவேன். ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுடலாம். மேலாகவே வைக்கிறேன். ரெண்டு பீன்ஸ் வச்சுருக்கேன், 2 அவரை, வச்சுட்டு இதுக்கு மேலே தேங்காய் நார், தேங்காய் நார் ஏன் மேலே போடுறோம்னா கொஞ்சம் முளைப்பு சீக்கிரம் வந்துடும். செம்மண் போட்டால் மண் இறுகிக்கும். வெயில் இருக்கனால சரி போட்டுடலான்ட்டு போடுறோம். நான் டைரெக்டாக போட்ட செடிகளும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டைரெக்டாக விதை போட்டு அது நிறையா செடிகள் வேஸ்ட்டாக போயிடுது. இங்கே பாருங்களேன், டைரெக்டாக போட்டது இதெல்லாம் இவ்வளோ செடிகள் இருக்குது. நம்ம இவ்வளவுமே நடவு செய்ய முடியாது. அதனால் பிடுங்கி போட்டுருவோம். இதில் எப்படி ஒரு 4-5 செடி தான் வைப்போம், பேலன்ஸில் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு சீட்ஸ் போட்டு எடுத்துக்கலான்ட்டு எடுத்துக்கிறது. இப்படி நம்ம ஹார்வெஸ்ட்டும் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு கொத்தமல்லியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஃபுல்லாகவே பறிச்சிடலாம். ஏன்னா இங்கே பாருங்களேன், பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரி டோட்டலாகவே பறிச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் இப்படி ஏன் பறிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஏன் இப்படி பறிச்சேன்னா எங்கள் மண் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. அதனால் அப்படியே வந்துருச்சு வேரோட. செம்மண் கலவை ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடியெல்லாம் இறுகிரும். அதனால் செம்மண் கலவையோடு நீங்கள் எப்பயுமே தேங்காய் நார் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது, 2-3 பச்சை மிளகாய் இருக்குது. அதையும் பறிச்சுட்டு இந்த செடியை பிடுங்கிட்டு நம்ம புது செடி போட்டுக்கலாம். இங்கே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. 4-5 பச்சை மிளகாய் தான் இருக்குது. அந்த 4-5ஐயும் பறிச்சிடலாம் கையோட. இன்னும் இந்த செடி இதுக்கு மேலே வேண்டாம். கொத்தமல்லி சீட்ஸை நாளைக்கு விதை போட்டுக்கலான்ட்டு இருக்கோம். அடுத்து அவரையும் பறிச்சிடலாம். பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது அவரைக்காய். அவரையும் நான் ஃபுல்லாகவே பறிச்சிட்டேன். அப்புறம் இன்னும் பிஞ்சு அடுத்த இதுக்கு பிஞ்செல்லாம் இருக்குது. பூ கொட்டினாலும் கொட்டுற அளவுக்கு மறுபடியும் பூவை எடுத்துடுறாங்க இவங்க. இதே இது இன்னும் 2-3 செடி இருந்தால் நம்மளுக்கு அவரைக்காய் வேணுங்கிற அளவுக்கு கிடைக்கும். ஒரே செடி இருக்கனால ஒரு 10 தான் கிடைக்குது.
அப்படியே நம்ம பூக்களை இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எல்லாமே பெருசு பெருசாக மலர்ந்துருக்காங்க. இவங்களையும் பறிச்சாச்சுங்க. அடுத்து சங்குப்பூ. உங்களுக்கு சங்குப்பூ விதை வேணும் அப்படின்னா நீங்கள் சங்குப்பூ வந்தோடனே பறிக்காமல் விட்டுருங்க. பூ பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது விதை ஆயிரும். நீங்கள் விதை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி வேறு ஒரு செடியில் மாற்றிக்கலாம். ஒயிட் ரோஸு. இவங்களெல்லாம் உங்களுக்கு நேற்றே காமிச்சிருந்தேன். பவளமல்லியும் இருக்குது. பலூன் ரோஸில் இன்னொரு செடியில் மொட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, பாருங்கள். இதெல்லாம் மலரட்டும், அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். அடுத்து பவளமல்லி. ஜாதிப்பூ. ஜாதிப்பூ ஒன்று தான் இருக்குது. ஃபேண்டா கலர் ரோஸு. இதையும் பறிச்சிடலாம் கையோட. இங்கே ஒரு லைட் ரோஸ். இது டார்க் ரோஸு. மழை பெஞ்சதுக்கப்புறம் கலர் அப்படியே ஃபேடான மாதிரி ஆயிடுச்சு. டார்க் கலரில் இருந்துச்சு. இவங்களையும் பறிச்சிடலாம். இவங்க வரமாட்டேன்னு ஓடி ஆடுறாங்க. இவங்க என்னமோ வரமாட்டேங்கிறாங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இவங்கள அடுத்து க்ரீன் ரோஸையும் பறிச்சிடலாம். ஒன்று மட்டும் க்ரீன் ரோஸ் பறிச்சிக்கலாம். இவங்களாம் இப்போ தான் முட்டை இருக்காங்க. வெயில் வருதோ இல்லையோ தேனி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இவங்க ஒரு செடியில் எத்தனை முட்டை இருக்குன்னு. இது எருவாச்சி. மலரொட்டு நாளைக்கு பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முல்லை. முல்லை செடியில் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கனால இப்போ தான் தலையவே ஆரம்பிக்கிறாங்க. பறிச்சாச்சு எல்லா பூவும். இன்னும் கொஞ்சம் பூ அங்கே இருக்குது, அதை எடுக்கணும். நான் எடுத்து ஃபோட்டோ எடுத்து பிக்கில் வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.